தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் யாராவது ஊடகவியலாளர்கள் வந்து மைக்கை நீட்டினாலும் எங்க நீட்டினாலும் எப்படி நீட்டினாலும் வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டு வாலண்டியரா போய் பேசுறாள். அதாவது நீங்க கேள்விகளை கேட்டீங்கனாலே அவங்க கிரிக்கெட்ல பல வகையான பவுலிங் இருக்கு. ஸ்பின் பவுலிங் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு, யாக்கர் இருக்கு, இது போன்ற பல வகையான பவுலிங் இருக்கு. அந்த சீமானவர்கள் நீங்க எந்த வகையான பந்தை போட்டாலும் 6-4 6-4 6-4 அடிச்சுட்டே இருப்பார். பந்து எந்த திசையில போவோம், எப்படி போவோம், இல்ல பந்து யார் மேலே அடிச்சுட்டு திருப்பி நீங்க என்ன இந்த கேள்வி கேட்டீங்களா, நான் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன், நீங்க முடிஞ்சா பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு அந்த பந்து போயிட்டு இருக்கிட்டனா அந்த மாதிரியான 6 ஷாட்டுகளையும் 4 ஷாட்டுகளையும் அடிச்சு விடுபவர் சீமானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கிட்ட போயிட்டு உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்க கூட்டணி வைப்பீங்களா, யாரோட வைப்பீங்க, எப்படி வைப்பீங்க, எந்த மாதிரி வைப்பீங்க அப்படின்னு சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. அவரும் பார்த்தாரு, சரி தம்பி சொல்றேன் காலம் போகட்டும் சொல்றேன் அப்படின்னு. இல்லைங்க எனக்கு இதெல்லாம் பத்தாதுங்க, நான் கொஞ்சம் கிண்டி பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க, கொஞ்சம் இன்னும் நோண்டி பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு கூடனே கூட்டணி அப்படின்னு அவரு நான் கேட்டுக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா நான் மக்கள் கூட தான்ப்பா கூட்டி நிற்கிறேன் அப்படின்னு. அட எனக்கு இன்னும் கோபம் தீரலைங்க, நான் இன்னும் கேட்க போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிண்டி நோண்டி என்ன யார் கூட தானே கூட்டி நிற்க போறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவரு தம்பி பொறு, பிப்ரவரி மாசம் நான் சொல்றேன், சரி வேற ஏதாவது கேள்வி இருக்கா, இல்லையா, சரி மகிழ்ச்சி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சு போய் பிப்ரவரி மாசம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. அவரு அதாவது நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கணுமா கூடாதா என்பதை பத்தி தான் வழக்கம் போல இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். அதாவது இங்க இருக்கக்கூடிய பலர் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கணும் அப்படின்னா யார் கூட கூட்டணி வைக்கிறது? நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ் தேசியம் என்ற ஒரு கோட்பாடை தத்துவத்தை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு கட்சி. சரி, தமிழ் தேசியம் என்றால் என்ன? தமிழர் இனம் காக்க, மொழி காக்க, வரலாறு காக்க, பண்பாடு காக்க, கலாச்சாரம் காக்க, தமிழர் உரிமைகளை காக்க மீட்க, தமிழர் வளங்களை காக்க மீட்க, அதுக்காக தான் கடலம்மா மாநாடு, மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, இது போன்ற ஆடு மாடுகளுக்கான மாநாடு, மேய்ச்சல் நிலைமை எங்களுக்கான உரிமை என்று சொல்லக்கூடிய மாநாடு பல இருக்கு. அதுதான் தமிழ் தேசியம். ஆனா அதற்கு நேர் எதிராக தமிழரை ஏற்றி பிழைப்பதற்கு தமிழர் அல்லாதோர் தமிழ்நாட்டில் நலமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு, என்ற ஒரு சிந்தனையோடு, என்ற ஒரே ஒரு எண்ண நோக்கோடு உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு, ஒரு தத்துவம், ஒரு கோட்பாடு என்பதுதான் திராவிடம். அதை தூக்கி சுமக்கக்கூடிய பல கட்சிகள் இங்க இருக்குது. அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது நம்ம பேசணும் அப்படின்னா என்ன ப்ரோ, ஜஸ்டிஸ் ப்ரோ, நம்ம நறுக்கு நடிக்கணும் ப்ரோ, ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிறது ஒரு கட்சி இல்லை. நம்ம கேமராமேன் ப்ரோ சொல்றாப்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி பேசுவா, ஜஸ்டிஸ் பார்ட்டி இப்ப இல்ல, அதுக்கு பதிலாக வந்தது தான் தீகா. அதை உருவாக்கி கட்டமைத்தவர் தான் மதிப்பிற்குரிய ஈவே ராமசாமி அவர்கள் திராவிடர் கழகத்தை கட்டமைச்சாருன்னு சொன்னோம் இல்லையா. அவர் பேசின இந்த பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு எல்லாமே வந்து ஐயா ஒரு பாடல், பழைய பாட்டு இருக்கு இல்லையா, போயும் போயும் மனிதனுக்கிந்த புத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் களம் என்கிற போல ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் பொய்யும் புரட்டும் திருட்டும் களம் தான் பேசினாரே தவிர இது உருப்படியா பேசல. எல்லாமே கட்டு கதைகள் என்பது 100% நிரூபிக்கப்பட்டவை. அவங்களால ஐயா சீமானவர்கள் இது பெரியார் மண் அல்ல, இது நம்மாழ்வார் மண், எங்களை பொறுத்தவரை பெரியாரே ஒரு மண்ணு தான் என்று பலமுறை விமர்சிச்சிருக்கிறாரு. இது அவர் மட்டும் இல்ல, தொடக்கத்திலிருந்து இருக்கக்கூடிய பல வகையான தமிழ் தேசியவாதிகள் இதை சொல்லியிருக்கிறாங்க. சரி அதை விடுங்க, அவங்களும் வந்துட்டாங்க, சரி விடுங்க. திராவிடர் கழகம் வந்து தேர்தலில் போட்டி போடுறது கிடையாது, யார் கூடயும் கூட்டணிலாம் வைக்க போறது கிடையாது, அவங்க தேர்தலில் நிற்க போறது கிடையாது, அதனால அவங்கள விடுங்க. சரி, அவங்களுக்கு பதிலாக யாருப்பா அப்படின்னா ஈவே ராமசாமிக்கு பிறகு திரு அண்ணாதுரை அவர்களால் ஈவே ராமசாமி அவர்களை பேஸ்மெண்டாக கொண்டு கட்டப்பட்ட ஒரு சிறிய கட்டிடம் தான், சிறிய ஓலை வீடு, ஓலை குடிசை தான் இந்த திராவிடர் முன்னேற்ற கழகம் என்பது. அண்ணா முதலமைச்சராகி பாவம் சீக்கிரமா இருந்துட்டாரு. பிறகு முத்துவேல் தட்சிணாமூர்த்தி என்கிற கலைஞர் கருணாநிதி அவர்களால் கையகப்படுத்தப்பட்ட
ஒரு கட்சி தான். அதாவது பரம்பரையா கொள்ளுபேரன் முதல் கொள்ளு தாத்தா வரை என்கிற ஒரு அக்மார்க்கை சுமந்து கொண்டு செல்லுகிற ஒரு ஓங்கோல் கூட்டம். அதாவது ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல சாதி வெறி பிடிச்ச ஒரு ஓங்கோல் கூட்டம் அப்படின்னா இந்த கட்சி தாங்க அப்படின்னு மக்களும் பலர் பேசிக்கிறாங்க, ஊடகவியலாளர்களும் பலர் சொல்றாங்க. அதாவது திமுக. இந்த கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா தமிழ் மொழியை திட்டமிட்டு சிதைத்தது. தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதோர் குறிப்பா தெலுங்கரை கொண்டு வந்து குவித்தது. இன்னைக்கு நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் தமிழ் எம்எல்ஏக்கள் தான் இருக்கணும், ஆனா ஏறக்குறைய சுமாரா 120 தெலுங்கு எம்எல்ஏக்கள் இருப்பதாக ஒரு செய்தி இருக்கு. அதே போல சுமாரா 13 அமைச்சர்கள் தெலுங்கு அமைச்சர்கள் என்ற ஒரு செய்தி இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள யாரு? தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க யாரு? அதே போல தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பறித்து அதை தெலுங்கர்களுக்கு கொடுத்த, மலையாளிகளுக்கு கொடுத்த, கன்னடர்களுக்கு கொடுத்த அந்த மாபெரும் அரும் பெரும் பெருமை இந்த திமுகவிற்கே சேரும். இவங்களை கொண்டு வந்து குவித்தது இந்த ஓங்கோல் கூட்டம். ஏன் சாதி வெறி பிடிச்ச ஓங்கோல் கூட்டம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, தமிழனான முத்துராமலிங்க தேவரை தேவர் எடுத்துட்டு முத்துராமலிங்கன் போடு. வாவு சிதம்பரம் பிள்ளை அவர் தமிழர் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு இடத்துல பிள்ளை எடுத்துட்டு வாவு சிதம்பரம்னு போடு என்கிறது. ஆனா ஜிடின்னு வைடா அப்படின்னா ஜிடி நாயுடு என்பதை வைக்குது. கேட்டாவது அவர் ஐன்ஸ்டீன் இவர் ஐன்ஸ்டீன் என்பது கதையா உருட்டிட்டு இருக்கு. சரிப்பா, நீங்க தமிழ் தான் தொண்டு செய்ய என்னப்பா தொண்டு செய்ய அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தா தமிழ் பெயர் பலகை வைங்க சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் எப்பவும் சொல்லிடுச்சு. அதை ஃபோர்ஸ் பண்ணி தமிழ்நாட்டுல தமிழ்ல பெயர் பலகை வைக்க இவங்களுக்கு தகுதி கிடையாது. சரிப்பா, தமிழ்ல பெயர் பலகை வைங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ரெயின்போ என்ற ஒரு கம்பெனிக்கு பெயர் வைக்கிறாங்க என்றால் அது தமிழை மொழிபெயர்த்து வானவில் என்று வைக்கணும். ஒரு கடைக்கு சன் அப்படின்னு வச்சிருக்காங்களா, அது சூரியன் அல்ல கதிரவன் என்று வைக்கணும். இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ரெயின்போ என்றால் ரே இன் போ என்று வைத்துக் கொள்ளுங்கள், சன் என்றால் சா இன்னு போட்டுக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பித்தலாட்டம்! ஆதி திராவிடன் என்று ஒரு தமிழனை பச்சையை ஏமாற்றுகிறது. அவன் கண்ணை இப்படி மூடி மறைக்குது. கேட்டா சாதியை ஓட்டி விட்டோம் என்று பெருமையாக பேசுகிறார்கள். ஏன் ஆதி திராவிடரை விமர்சிக்கிறேன் என்றால், தெலுங்கானா அதான் ஆந்திரால ஆதி ஆந்திரா என்று ஒரு இனக்குழு இருப்பது போல தமிழ்நாட்டில் ஆதி தமிழன் எப்படி ஆதி திராவிடன் ஆனா? இந்த கேள்வி நம்மளுக்கு எங்க போச்சு? அப்ப இதை யார் மாத்தினா, எதுக்காக மாத்தினாங்க, எப்படி மாத்தினாங்க? மாத்தினது இந்த திராவிட குடும்பம், இந்த திராவிட கும்பல். தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது சும்மா சொல்லுவாங்க, வன்னியர்களும் அந்த பட்டியலின மக்களும் தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கணும்பா. மற்றபடி எல்லா சாதியை சார்ந்தவர்களும் மெஜாரிட்டியா தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்களுக்கு சீட்டு கொடுக்காம, இவங்களுக்கு இடம் கொடுக்காம இந்த திராவிட கும்பல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பித்தலாட்ட வேலை செய்கிறது என்பது பாருங்க. ஆதித்தமிழன் ஆண்டவனானான், மீதி தமிழன் அடிமைகளானான். ஆதி தமிழன் தான் முருகன், அவன் ஆண்டவன் கேட்டான். இங்க இருக்கக்கூடிய ஆதி தமிழன் என்ன பண்றான்? ஆதி திராவிடன் பச்சையா கண்ண முடியாம இவங்க ஏமாத்திட்டு மறுபடியும் அவங்க தான் ஓட்டு போடுறது, பச்சையா ஏமாறுறது. வேற என்ன பண்றது? ஏமாத்தி வச்சுட்டான். தமிழர் அனைவரும் திட்டம் போட்டு ஏமாத்தப்பட்டாங்க, அவங்கள ஏமாத்திட்டாங்க. சில பேர் நான் தமிழன்டா மீசி வச்சுட்டு சுத்துறான். எப்படி? நான் தமிழன்டா, அடிமைடா, திராவிடனுக்கு அடிமையா போயிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. சில பேர் இந்த சில பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா தமிழ் எடுப்பாங்க. ஆஹா, என்ன அருமையாடா தமிழ் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அவங்களை வந்து நேசிப்போம், கவனிப்போம். ஆஹா, நம்ம ஒரு தமிழ்னா அவங்களை நேசிப்போம். பேர் கூட தமிழ் முல்லை, தேன்மொழி, இது போன்று பல வகையான அழகான தமிழ் பேர்களை வச்சிருப்பாங்க. அப்படி தமிழ் செல்வி பேரே இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தாதான் ஐனா பாகுனாரா அப்படின்னு கேட்பான். இதை பத்தி ஒரு திரைக்கதையே வந்திருக்குது. வெளியில போயிட்டு கம்யூனிஸ்ட் பேசுவாங்க, வீட்டுக்குள்ள போனா தெலுங்கு பேசிட்டு இருப்பாங்க. இது அப்ப தமிழர்கள் திட்டமிட்டு ஏமாத்தப்படுறாங்க. அதுதான் சொல்றோம், இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. நம்ம நாட்டுல நம்மளை ஏமாத்துறாண்டா, சொந்த நாட்டில் நம் நாட்டில் நம்ம ஏமாற்றுகிறார்கள். ஏமாறாத, தமிழ் தேசியத்தை தூக்கிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா, நான் யாருக்கும் விரோதிலாம் கிடையாது. என்னடா இவன் கன்னடம் தெலுங்கு மலையாளத்தெல்லாம் எதிர்த்து பேசுறானே, இவன் நம்ம எல்லாருக்கும் விரோதியான்னு நினைக்காதீங்க. யாருக்கும் விரோதி கிடையாது. தமிழர்களான நாங்கள், அதாவது நாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், அரசியல் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். அதுக்கு மீண்டு வரணும் என்றால் தமிழ் தேசியம் ஒன்றுதான் வழி. வீழ்த்தினதுல இவ்வளவு பேரும் காரணாத திராவிடம் தமிழர்களுக்காக தமிழுக்காக செஞ்ச சதி என்பதை உணர்த்ததான் இவ்வளவு பேசுறோம். அப்படி இதுக்கு இதையெல்லாம் ஏற்கனவே ஆந்திரான்ற ஒரு நாடு இருக்குது,
தெலுங்கானான்ற ஒரு நாடு இருக்குது. ஆனா அதுவும் பத்தாது, தமிழ்நாடையும் சேர்த்து அகண்ட ஆந்திராவா உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு கலை கலாச்சாரம் திருடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களை எதிர்க்கிறோம். இது எங்களுது, திருடாத அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் தமிழ் தேசியமா உருவெடுக்குது. அது யாருக்கும் எதிரி கிடையாது. எனவே திமுகவை ஆதரிக்கலாமா சொல்லிட்டு அடுத்ததா அதிமுக. அதிமுக எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். அங்க பொதுச் செயலாளர் பதவி மட்டும்தான், தலைவர் வந்து எப்பவுமே அண்ணா தான். அங்க தலைகள் மட்டும்தான் மாறான். எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, இப்ப அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் ஏன்பா கட்சி தொடங்கினாரு அப்படின்னா, உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலே. அது எந்த காஸ்டியூமு? ஐயா பணக்காரர் தானே ரோல்ல வருவாரு. வந்தா ஒண்ணு கருப்பு சிவப்பு கோட்டு, இல்ல அப்படின்னா கருப்பு சிவப்பு துண்டை இப்படி போட்டு இப்படி மடிச்சு போட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இப்படி இப்படி கையை காமிச்சு திமுக வளர்த்தவரு ஐயா எம்ஜிஆர் அவர்கள். திமுக பொருளாளராக இருந்தார். அப்படி திமுகவை ஊட்டி ஊட்டி வளர்த்தவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அப்படி இருக்கும்போதுதான் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. என்ன சண்டை அப்படின்னா, ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளர் இல்லையா திமுகல, கலைஞர் என்ன சொல்லிட்டாரு, எப்பா பொருளாளர் எங்ககிட்ட கணக்கு வழக்கு கேட்கறான்பா, நாங்க எப்படிப்பா கொடுக்கறது அப்படின்னு ஐயா எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றிட்டாங்க. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அவர் போய் சொல்றாரு என்று சொல்லி கட்சிக்கு தொடங்கினா ஆட்சியில் அந்த இதெல்லாம் வேற விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தலைவருக்கும் செயலாளருக்கும் இது போன்ற மேல் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாளர் தான் கணக்கு கொடுக்கணும். ஆனா பொருளாளரே கணக்கு வழக்கு கேட்டாரு அப்படின்னா அப்ப இவங்க என்னமோ பண்ணிருக்கிறாங்க. அது அப்ப நடந்த ஏதாவது ஒண்ணு வச்சிங்களேன், அப்ப பொருளாளர் ஐயா கலைஞர் அவர்கள் தானா, அதுக்கும் ஆள் இல்லையா? சரி, இது போன்ற கேள்விகள் பல எழுதலையா? உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், அதாவது அதிமுக என்னடா பண்ணுச்சு அதை பத்தி ஏன்டா பேசுற அப்படின்னா, இது வரைக்கும் பேசணும் இல்லையா, திமுக என்னென்ன பண்ணுச்சோ மேற்கண்ட வழிமுறைகள் அப்படியே கீழே பின்பற்றப்படும், மாற்று கருத்துகள் என்பது துளி அளவும் இல்லை. இந்த கட்சி கூட கூட்டணி வைக்க முடியுமா சொல்லிட்டு போங்க. அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாற்றத்தை உண்டாக்கியவர் ஐயா திரு வை கோபால்சாமி நாயுடு அவர்கள். உங்களுக்கே யார் சொல்றேன்னு தெரியும், வாரிசு அரசியலை எதிர்க்கிறோம், ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாது, கலைஞர் கிட்ட போகாதீங்க அழிச்சிடுவான் என்று திராவிடத்தை மறுமலர்ச்சி செய்து, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று இன்னும் தமிழர்களை கொள்ளையடிப்பதற்கு, நாசமாக்குவதற்கு, சிதைப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் மதிமுக. இன்னைக்கு அவரும் அரசியல் பண்றாரு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சரி, அவரை விடுங்க. இதுக்கப்புறம் பல திராவிட கட்சிகள் வந்தது, இவங்க கூட கூட்டணி வைக்க முடியுமானா முடியாது. இதுக்கப்புறம் பல திராவிட கட்சிகள் வந்தது, அவங்க கூடயும் கூட்டணி வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா வார்த்தே கிடையாது, நான் ஒர்த் 0% அப்படின்ற மாதிரி அவங்களாம் ஒர்த்தே கிடையாது. அடுத்து வந்தோம் அப்படின்னாலும் சில சாதி கட்சிகள் இருக்குது, நாங்க நல்லா இருக்கணும், குறிப்பா எங்க ஆளுங்க நல்லா இருக்கணும், அவங்க வழி வழியா நல்லா இருக்கணும், நாங்க தமிழர்களா இணைய மாட்டோம், குறிப்பிட்ட சாதியா தாங்க இணைவோம், எங்களுக்காக மட்டும்தான் நாங்க போராடுவோம், தமிழர்களை வளர்ப்போம், தமிழர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம், தமிழ் தேசியத்தை நடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் துளி அளவு கூட அவங்க மனதில் இல்லை. அதனால அவங்களெல்லாம் சேர்த்துக்கணுமா அப்படின்னா கூடாது. இன்னொன்னு, அண்ணன் சீமான் அவர்கள் 234 தொகுதியிலையும் தனித்து நிற்கக்கூடியவர், ஆட்களை நிப்பாட்டக்கூடியவர்கள். டேய், தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்க எங்காளுங்கடா, அது எங்க வெட்டிடா, நீ அங்க இருப்ப, ஒன்னு பிசாசு கிட்ட இருப்ப, இல்ல நாளைக்கு பேய்கிட்ட இருப்ப, இன்னொன்னு பேய்கிட்ட இருப்ப, இல்லைன்னா பிசாசு கிட்ட வருவேன். நான் அப்படி இல்லடா, நான் என்னைக்குமே பரமசிவன், உங்களை எல்லாமே உருவாக்குனவன் நான் தான்டா, நான் இல்லைன்னு இங்க எவனும் கிடையாது, சிவன் எல்லாம் சக்தி இல்லை அப்படின்னாங்கல்ல, அது போல நான் உங்க கூட எல்லாம் கூட்டி நிற்க மாட்டேன், நான் எப்பயுமே தனித்து தான் நிற்பேன், ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது என்னது அப்படின்னு இருக்கிறாரு. அதாவது தமிழ் தேசியத்தை தூக்கி சுமக்கூடிய சீமானவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போறனா அந்த ஓட்டுக்கு எனக்கு தீட்டு, நீ யாருக்குன்னா போட்டுக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ தமிழ்னா இணைஞ்சு வர்றேன்னா வா, இல்ல போ என்கிறாரு ஐயா சீமானவர்கள். அதுல அவர் உறுதியா இருக்கிறாரு. அதனால நீ தமிழ்னா வரனா வாப்பா, ஓட்டு போடுப்பா, இல்ல நீ போயிட்டே இருப்பா. இதை புரியாத சில தற்குறிகள் தான், தற்குறின்னு அணில் நினைச்சிக்காதீங்கப்பா, தற்குறி போல அணில் போல இருக்கக்கூடிய சில தற்குறிகளை தான் சொல்றோம். அந்த தற்குறிகள் கடைசி வரைக்கும் தற்குறியா தான் இருக்கணும், கொஞ்சமாவது தெளிஞ்சு வருவோமேன்ற எண்ண ஓட்டம் அவங்களுக்குள்ள இல்லை. அதை விட்டுட்டு சீமான் வந்து அதிமுக கூட போலாமே, சீமான் வந்து விஜய் கூட போலாமே, கூட்டணி வச்சு வரல. தம்பி, ஆக்குனவருக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும், படிச்சவனுக்கு தெரியாது.
நீங்க வேலையை பாரு. ஒருத்தன் 15 வருஷமா பைத்தியம் சிறைக்குள்ள போட்டு பைத்தியம் ஆக்கணும்னு நினைச்சிருக்கான். அவ்வளோத்தையும் மீண்டு வந்திருக்காரு. சோறு இல்ல, தண்ணி இல்ல, பணம் இல்ல, பழைக்கிறதுக்கு வழி இவ்வளத்தையும் தாண்டி ஒருத்தன் வந்திருக்கானா அவனுக்கு தெரியாதா கட்சியை வளர்க்கணுமா, ஆக்கணுமா, அழிக்கணுமான்ட்டு? சும்மா இந்த குவாட்டருக்கும் பிரியாணிக்கும் சும்மா கத்திட்டு போங்கப்பா. சரி, இவ்வளவு பேசணுமே, முக்கியமான ஒரு நபரை மறந்துட்டீங்க. யாரு? தேசிய கட்சிகள். தேசிய கட்சிகள் அப்படின்னா காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் தான் இப்ப 3 பெரிய கட்சிகளா இருக்கு. முதல்ல நம்ம அதாவது இவ்வளவு சொல்றேன், இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இது எல்லாம் போடப்பட்டது ஒரே பால் தான். இந்த பால்ல டீ போட்டு குடிக்கிறது தான், காஃபி போட்டு குடிக்கிறது தான், பூஸ்ட் போட்டு குடிக்கிறது தான், ஹார்லிக்ஸ் போட்டு குடிக்கிறது, வெவ்வேறு சுவை தருது இல்லையா? ஆனா மூலப்பொருள் என்ன? பால். இந்துத்துவா. இந்த எல்லா கட்சிகளும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரே கொள்கை இந்துத்துவா தான். ஆனா கம்யூனிஸ்ட், உலகளாவிய கம்யூனிஸ்ட்களை நான் விமர்சிக்கல, நான் அப்படி விமர்சிக்கவே மாட்டேன். அவங்க ரொம்ப தெளிவானவர்கள், தூயமானவர்கள். ஆனா இந்திய ஒன்றியத்தில் கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக்கிட்டு பச்சையா போய் சொல்லக்கூடிய இந்த கம்யூனிஸ்டுகள், இந்த பிஜேபி, இந்த காங்கிரஸ், இவங்க 3 பேரும் தான் சொல்றேன். இது விஷம். முதல்ல காங்கிரஸை பார்த்துக்கிறோம். காங்கிரஸை பார்த்தோம் என்றால் காமராஜருக்கு அடுத்து, ஐயா காமராஜர் அவர்களை அடுத்து தமிழ்நாட்டில் அவரை போன்று நல்லாட்சி தரத்துக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு சொல்றவங்க எல்லாரும் என்ன, காமராஜரை போன்று நல்லாட்சி தருவோம் அப்படிங்கிறாங்களே சொல்றாங்களே தவிர அது செஞ்ச மாதிரி இல்லை. சரிங்க, ஐயா காமராஜர் போல நல்லாட்சி தருவாங்கன்னு நம்ம பேசணும். அதை தரத்துக்கும் யாரும் இல்லை. அம்மா, நல்லாட்சி நாயகர் கலைஞர் ஒருத்தர் இருந்தாரு, அவரை போல ஆட்சி தரணும்னு யாருமே சொல்லலையே. ஐயா ஸ்டாலினர்களுடைய மனவேதனை எப்படி இருக்கு? மைண்ட் வாய்ஸ்னா மத்தளத்தின் இரு பக்கத்திலும் அடி வாங்குவது போல் இருக்கிறது. என்னால் அந்த பக்கமும் செல்ல முடியவில்லை, இந்த பக்கமும் செல்ல முடியவில்லை. ஆனா தடு சொல்ற மாதிரி, சார் நீங்க மைண்ட் வாஷ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க சார் என்பது போல ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். சரி, நம்ம காங்கிரஸ்க்கு வருவோம். அண்ணன் சீமான் அவர்கள், ஐயா ராகுல் காந்தி அவர்கள, அவர் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதிங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா அவரா விரும்பினாருன்னா ஏதாவது இதோ பாருங்க மோடி பண்ணிட்டாரு, இதோ பாருங்க மோடி பண்ணிட்டாரு அப்படின்னு. இல்லைன்னா அவர் பாட்டு டாட்டா பாய் பாய், என்னது குட் பை அப்படின்னு, குட் பை அப்படின்ட்டு அவர் பாட்டு ஜாலியா போயிட்டு வருவார். திடீர்னு பார்த்தா, டேய் நீ என்ன சமத்துவாதி நினைச்சியாடா? டேய் நான் அக்மார்க்கு உயர் ஜாதி இந்திரா, நானு என்ன போய் நீ சமத்துவாதி அப்படின்னு நினைச்சியடா? நான் மோடி இருந்து பேசுவேன். நான் பாரு எதுக்கு தொங்க விட்டுருக்கேன், நானு எதுக்குதான் இதெல்லாம் தொங்க விட்டுருக்கிறேன், நான் தூக்கி எதுக்கு காமிக்கிறேன்? டேய் நான் உயர் ஜாதி இந்திரா தம்பி, பூணூல் போட்டிருக்கேன், புரிஞ்சிக்க அப்படின்ட்டு ஐயா ராகுல் காந்தி அவர்கள் ரகசியமாக ஒரு மௌன குரல்ல, மர்மரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அப்படி புலம்புவாரு. சரி, அதை விடுங்க. ஒரு முக்கியமான மேட்டருக்கு வருவோம். ஜனசங் என்ற ஒரு அமைப்பு இருக்கு. இன்னைக்கு இந்திய ஒன்றியத்துல பல அமைப்புகளை, சமீபமா சில அமைப்பு கூட நம்ம பார்த்துருக்கோம். தேசிய பாதுகாப்பு தடை சட்டத்துல அந்த அமைப்பை இயங்கூட மாதிரி அந்த அமைப்புல இருந்து அனைவருமே தூக்கி சிறை பண்றாங்க, தடை செஞ்சிருவாங்க. அப்படி நிறைய அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கு. அதுல ஒரு அமைப்பு தான் ஜனசங் என்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு காந்தியை சுட்டு கொன்றதாகலாம் ஒரு செய்தி இருக்குது. சரிங்களா? அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை அன்னைக்கே அடக்கி உடக்கி ஓரமா உட்கார வச்சிருந்தா இன்னைக்கு பிஜேபி என்கிற ஒரு கட்சி ஐயா மோடி அவர்கள் நல்லாட்சி கொடுத்துருக்க மாட்டாருங்க. அந்த நல்லாட்சி கொடுக்க வச்சது காங்கிரஸ். அந்த அரும்பெரும் வேலையை செய்ய வச்சது காங்கிரஸ். காங்கிரஸ் காங்கிரஸ் நான் சொல்லல, மூலப்பொருள் பால், அதுல ஒரு டீ காங்கிரஸ், காஃபி பிஜேபி, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் கம்யூனிஸ்ட். இன்னும் அது போன்ற பல கட்சிகள் இருக்கு. இவங்களுடைய ஒரே கொள்கை இந்துத்துவா. காங்கிரஸ் நிறுவனம் இந்துத்துவா தான். நிறைய பேர் நினைப்பான் காங்கிரஸ் நல்லவன்டா, அவனும் இந்துத்துவா தான், இவனும் இந்துத்துவா தான். அதான் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் இன துரோகி 1.25 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ். அப்படிப்பட்ட ஒரு பச்சை இன துரோகி தான் காங்கிரஸ். இன்னும் கூட பிஜேபியும் காங்கிரஸும் மாறி மாறி பேசுறாங்க. என்ன ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சனை தீர்ப்போம், அவங்க பிரச்சனை தீர்ப்போம், இவங்க பிரச்சனை தீர்ப்போம், கட்சத்தை மீட்போங்கிற முடியாது. ஒரு வலுவான ஆக்ஷன் இருந்தா, வலுவான ஒரு தீவிரம் இருந்தா, ஒரு தீர்வு இருந்தா, சீமானவர்களை போன்ற தில்லாக பேசக்கூடிய ஒரு திறமை இருந்தா முடியும். இவங்க யாருக்கிட்டுமே அது இல்லை. இவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, அதை இங்க இருக்கக்கூடிய மொழிவழி தேசிய இனங்கள், அவங்களுடைய மொழி பண்பாடு கலாச்சாரம் வரலாறு எல்லாத்தையும் அழிச்சுட்டு மத அரசியலை நிறுவி இவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, சமஸ்கிருதம். அது வழக்கிலே இல்லை. அந்த மொழி எல்லாமே பேச வைக்கணும். எல்லாமே இப்படி அடிச்சிங்கன்னா ஒரு காவி துண்டு போனா திருவள்ளுவரை மாத்தினாங்க இல்லையா, பொது உடைமை சித்தாந்தவாதிய, அப்படி மாத்தணும் என்று துடிக்கக்கூடியவர்கள் இந்த காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் எல்லாம் வரும். புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி நம்ம ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, சரி அதை விடுங்க. இப்படிப்பட்ட காங்கிரஸ் கூட, பச்சை தமிழின துரோகியான காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலாமா கூடாதான்? அடுத்து பிஜேபிக்கு வரும். பிஜேபி என்பது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலையும் மதவாத அரசியலை நிறுவி
அவங்களுடைய மொழி வரலாறு பண்பாடு சிதைக்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இப்படிப்பட்ட கட்சி கூட கூட்டணி வைக்கலாமா? நம்ம பேசுறதே இதெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்க, டீயான காங்கிரஸை பார்த்தாச்சு, காஃபியான பிஜேபி பார்த்தாச்சு, கடைசியா பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, காம்ப்ளான் என்ன வேணா சொல்லிங்க, என்ன பேர் வேணா வச்சிங்க, கம்யூனிஸ்ட். கொஞ்சம் பருகுவோமா? அதாவது இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்திய ஒன்றியம் விடுதலை அடைந்த பிறகு 59 எம்பிகளை, அதாவது முதல் சுதந்திர விடுதலை நாள் கொண்டாடுறாங்க இல்லையா, அப்ப 59 எம்பிகளை கொண்டு இருந்த மாபெரும் எதிர்கட்சி காங்கிரஸ். ஆனா அவங்க ஏன் கம்யூனிஸ்ட் சாரி அவங்க ஏன் போனாங்க, எப்படி போனாங்க, எது போனாங்க ஒன்றும் தெரியாது. நான் ஒட்டுமொத்த உலகளாவிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நான் எதிர்க்கல, அவங்கள பத்தி நான் குறை சொல்லல, அந்த கொள்கைகளை நான் குறை சொல்லல. ஏன்னா என் பேரே ஸ்டாலின் பாரதி தான், ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருடைய ஸ்டாலின்ங்கிற பேர் தான். அவரை படிச்சு பார்த்து தான் எனக்கு அந்த பேரையும் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை நம்ம சொல்றோம், விமர்சிக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களை பாருங்க, எல்லாரும் சாதி பேரோட தான் இருப்பாங்க, அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா ஜிங்கு சிக்கா அப்படின்னு இந்த உயர் சாதி இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜால்ரா ஜிங்கு சிக்கா அடிக்கக்கூடியதுதான் அவங்களுடைய வேலை. சொன்னா அப்படியே அவங்களுக்கு ஆத்திரம் பொங்கும். கேட்டா தொழிலாளர்கள் ஓங்குக, முதலாளித்துவம் ஒழிக அப்படின்னும். சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்துல முதலாளித்துவத்துக்கு ஆதரிச்சுக்கிட்டா இப்படி உக்காந்துருந்தாங்க. அதை கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. இந்த பிஜேபி, இந்த RSS எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அமைப்பு வச்சிருப்பாங்க, மாணவர்கள் அமைப்பு, தொழிலாளர்கள், என்னென்னமோ அமைப்பு வச்சிருப்பாங்க. அதே போலதான் கம்யூனிஸ்டும் மாணவர்கள் அமைப்பு, தொழிலாளர்கள் அமைப்பு, பாலகர் அமைப்பு, விவசாயிகள், என்னென்னமோ அமைப்பு வச்சிருக்கோம். ஒண்ணு இல்லைங்க, சும்மா ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க கம்யூனிஸ்டுக்கு வாங்க, ஒரு தடவை கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ வந்து இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருந்து, அப்ப இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கொல்லப்படுறாங்களாம், அதை வந்து தடுக்கணுமா. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய சிறிய சிறிய பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு நாங்க பெயிண்ட்ல கையை நனைச்சி ஒரு வெள்ளை துணியில வைங்க, அது வந்து ஒரு பெரும் எதிர்ப்பா இருக்கும் அப்படின்னு இவங்க பேசுறாங்களாம். எனக்கு அதை பார்த்தோன்னே வந்தது பாருங்க ஒரு கோபம், அவ்வளவு கோபம். நான் எதுவும் பேசாம எங்க அப்பா கூப்பிட்டு வந்தேன், அப்பா இது ரொம்ப கோபப்படுத்துது, வெளியில வந்துரு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா தமிழர்கள் லட்சக்கணக்கா கொல்லப்படும் போது என்னத்தை புடிட்டு இருந்த, எங்க இருந்த, மூடிட்டு தானே இருந்த. எப்படி மாணவர்கள் சின்ன சின்ன குழந்தைங்க மனசுல விஷத்தை விதைக்கிறான் பாருங்க, அப்படியே பச்சை விஷம். அவங்களுக்கு இன உணர்வு இருக்கக்கூடாது, மொழி உணர்வு இருக்கக்கூடாது, நான் யாரு அப்படிங்கிற தமிழன்டா நானே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரக்கூடாது. கேட்டா உலகளாவிய பிரச்சனை ஜிங்கு சிக்கா. எவ்வளவு பெரிய ஒரு திருட்டு வேலை அது. ஒரு 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 இதுல 31 படுகொலையில 39 தமிழர்கள் கோபால்சாமி நாயுடு என்ற நபர்களால ஒரு குடிசைக்குள்ள வச்சு எரிக்கப்படுறாங்க. அப்ப இந்த கம்யூனிஸ்ட் வந்துதா, இல்ல இந்த ஜனசங் வந்துதா, யார் வந்தா, இந்த காங்கிரஸ் வந்துதா, யார் வந்தா? இவங்களுக்கு நம்ம ஏன் மானம் கெட்டு ஓட்டு போடணும்? நம்ம என்ன அவ்வளவு சூடு சொன்ன கெட்டு போயிட்டோமா? பிஞ்சு குழந்தை மனசுல விஷத்தை விதைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை பார்ப்ப நீ. அப்ப கோபால்சாமி நாயுடு என்ற ஒரு நபர் 39 பயிர் தொழிலாளிகளை வச்சு எரிச்சிடுறாரு ஒரு குடிசையில. அப்ப அண்ணாதுரை அவர்கள் இறந்து போயிடுறாரு. அந்த அண்ணாதுரைகள் இறந்ததால அவனுடைய மரணத்தால இந்த பிரச்சனையை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இன்னைக்கு அதை பேசக்கூடிய, தைரியமாக பேசக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த படுகொலை பத்தி எவனும் பேசல, வாய் திறக்கல. அதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கேட்கணுமா கூடாதா? கேட்ட தொழிலாளர்கள் ஓங்குக அப்படின்னு என்னத்துக்கு வர நீங்க? இப்ப ஜனசங்க கேட்கணுமா கூடாதா? அப்ப நம்ம அனாதையற்று போயிட்டோமா, நாதியற்று போயிட்டோமா? அப்ப நம்மளுக்கு நீ யாரும் இல்லையா? நம்ம மானகெட்டு ஓட்டு போட்டுட்டு இருக்கோமா? நமக்கு உழைக்காத எதுக்கு? கடுபடியில் கேட்கின்ற நாமல்லாமல் கண்ணையின் கால் தரமா யார் கேட்டார்கள்? யார் கேட்டா? இன்னும் கூட மானம் கேட்டுக்கிட்டு காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும், இவர் வந்தா நல்லா இருக்கும், அவர் வந்தா கிழிச்சிருவாரு, இவர் வந்தா கலட்டிடுவாரு. ஒரு தமிழன் சூடு சொரணை இருந்தா தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு போடு, தமிழனுக்கு ஓட்டு போடு. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் முடியுதா இல்லையான்னு பாரு. மானம் கேட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த காங்கிரஸ் கட்சியை துரோகம் பண்ண கட்சி இன்னைக்கு திமுக தூக்கி சுமந்துகிட்டு இருக்கு. கேட்டா தமிழ் இனத்தின் மானத்தை காக்குவோம், துணி போட்டு மறைப்போம். நீ ஒன்னுத்தையும் புடுங்க, நீ போப்பா, எங்களுக்கு புடுங்க தெரியும். சும்மா இதெல்லாம் பேசும்போது கேட்கும்போது அவ்வளவு வெறிவாது, கோபமாகுது. என்னடா நம்ம நாதியற்று போயிட்டோமாடா என்று. எனவே மக்களே உணருங்கள், இங்கு விறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கு விறப்பினும் அயலான் அயலான, ரெண்டே வரி பாரதிதாசன் சொன்னார். அதை உணர்ந்துட்டீங்கன்னா போதும், அதுதான் தமிழ் தேசியம். எனவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.